இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நேரம் கூடி வரும்போது எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்பிக்கையா இரு, அது போதும். அப்பத்தா போலீஸ் வேற வந்துட்டு போறாங்க, பணம் கிடைச்சிரும்ல? அதுல என்னடா சந்தேகம்? கல்யாணம் முடிஞ்ச உடனே நகையும் பணமும் வரத்தான் போகுது. நீ அதையெல்லாம் யோசிக்காத. என் பேத்தியை கூட்டிட்டு பத்திரமா போயிட்டு வா. இந்த அத்தா போயிட்டு வா. வரேன் மாச்சி. வரேன் அப்பத்தா. ஹலோ, சொல்லுங்கம்மா. ஏன்பா, நான் சொன்ன மாதிரி நகை சீக்கிரம் கிடச்சிரும். நான் எடுத்துட்டு வருவேன். அன்னைக்கு பணத்தை ரொக்கமாக கொடுத்துருவேன்ல? நீங்க கேட்ட மாதிரி பணத்தை எடுத்து வச்சிருக்கேன். நகையை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. சரிப்பா, நல்லது. சரிங்கம்மா. அத்தை என்ன சொல்றாங்க? நகை கைக்கு வந்த உடனே பணத்தை கொடுத்துருவேன்னு சொல்றான். எங்க அந்த வெட்டி பைய? யார கேக்குறீங்க? அதான் அந்த வெட்டி பைய ஜீவாவைத்தான். அவனுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாம பாத்துக்க, இல்லைன்னா எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவான். வழங்காத பைய. இது வரைக்கும் எப்படியோ சமாளிச்சிட்டோம். வாரம் வரைக்கும் மாட்டாம இருக்கணும். மாப்ள அத்த வாங்க மாப்ள. ஒரே நிமிஷம், இதோ வந்துட்டு. ஏய், சாமிக்கு போட போற மாலை அது எல்லாமே அங்கேயே வச்சிட்டியா? வந்து வச்சுட்டு வந்துட்டேம்மா. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். போ போ எடுத்துட்டு வா. மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி. மீனாட்சி, மீனாட்சி, என்னம்மா? என்னம்மா? மீனாட்சி, மீனாட்சி, ஒண்ணும் ஆள இல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒன்னும் இல்லம்மா. என்னம்மா? ஒன்னும் இல்ல. மீனாட்சி, ஐயோ என்னம்மா இது? எனக்கு ஒன்னும் இல்லம்மா. அடி ஒண்ணு ஒன்னும் இல்லம்மா, விடுமா. ஒன்னும் இல்ல. ஒன்னும் இல்ல. என்னம்மா இது? அடிபடல? அடிலாம் எதுவும் படலம்மா. என்னம்மா இது? ஐயோ கடவுளே, நீ பார்த்து வரக்கூடாதா? மா இல்லம்மா, எனக்கு ஒன்னும் ஆகல. வண்டி வந்துச்சுல, லேசா பயந்துட்டேன், அவ்வளவுதான். ஆனா அதுக்குள்ள அவர் என்னைய காப்பாத்திட்டாருமா. ஒன்னும் ஆகல. தம்பி, தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. எல்லச்சாமியை கும்பிட வந்தோம். நீங்க தான் அந்த எல்லச்சாமி மாதிரி வந்து என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி தம்பி. யாருங்க? அப்பத்தா கால் பண்றாங்க. ஓ, இவன் ஒருத்தன் எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு. எடுத்து பேச வேண்டியதானே மாமா? இல்ல, எங்க இருக்க என்னன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்புறமா பேசிக்கிறேன்.
சரி வாங்க போலாம். ஆ, அவளுங்க கூட குலதெய்வம் கோயிலுக்கு போயிருப்பானோ? சுமதிக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். வாங்க போ. அச்சச்சோ, யாருமா? மாப்பிள்ளையோட அப்பத்தா தான் பேசுறாங்க. அப்பத்தாவா? என்ன கேட்க போறாங்கன்னு தெரியலையே. நீயும் எடுக்காதம்மா. ஏய், என்னடி போன் எடுக்கலைன்னா என்ன நினைப்பாங்க? சரி, அப்போ எடு. என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ அம்மா. ஆ, சுமதி எங்க இருக்க? நாங்க தான் அந்த குலதெய்வம் கோவிலுக்கு போறோம்னு சொல்லியிருந்தேனே, அங்கதான் வந்திருக்கோம். ஆஹா, அப்படியா? சரி சரி, யாரெல்லாம் போயிருக்கியே? தேவி, டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? புதுசா எதுவும் சொல்லல, வழக்கம் போலதான் சொன்னாங்க. மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. இங்கிலீஷ் வைத்தியம், நாட்டு வைத்தியம் எல்லாமே பண்ணியாச்சு. காசு கரியாச்சே தவிர வேற எதுவும் நடந்த பாடில்ல. இனிமே நடக்குமான்னு தெரியல. ஏண்டி அத்தை அப்படி பேசுற? அதெல்லாம் நடக்கும். எத்தனை நாளைக்கு தான் அம்மாச்சி அந்த நம்பிக்கையோடய இருக்கிறது? எனக்கு டாக்டர் கிட்ட போய் போய் டயர்ட் ஆயிடுச்சு. எனக்கு குழந்தை பாக்கியமே இனிமே இல்லைன்னு தான் தோணுது. அப்படியெல்லாம் பேசாதே தேவி. அந்த மீனாட்சி அம்மன் கண்டிப்பா உனக்கு ஒரு குழந்தைய கொடுப்பா. ஆஸ்பத்திரியில வேற எதுவும் சொல்லலையா? அப்பதா ட்ரீட்மெண்ட் ஒன்று சொன்னாங்க அப்பதா. அதை பண்ணா குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன விஷயம் அது? அது கருத்தரிப்பு சென்டர்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா 6 மாசத்துலயே குழந்தை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன, அத பண்ணிட வேண்டியதானே? அதுக்கே 2 லட்சம் செலவாகும்னு சொல்றாங்க அம்மாச்சி. 2 லட்சமா? சரி, பரவாயில்ல. ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதையும் செஞ்சு பார்த்துருவோமே. என்ன எனக்கு இந்த வீட்டில் இந்நேரம் ஒரு குழந்தை துள்ளி குதிச்சிட்டு இருக்கோம்.